மத்தியானம் வந்து மீன் குழம்பு வச்சுருந்து நைட்டு வந்து சைட் டிஷ் வேணுங்கிறதுக்காக சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். சிக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐஷு தான் வைக்க போகிறாங்க. ஃப்ரை தானே, அதனால் ஈஸியாக நானே வச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானேம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேட்டேன் வச்சு தரல, அதான் நானே களத்தில் இறங்கிட்டேன். அப்படிலாம் இல்லை, செஞ்சு உனக்கு மட்டும் தருவேன்னு நினைக்காத. ஐஸு எனக்கு தரேன்னு சாப்பிட மாட்டாங்களே. 100% வாய்ப்பு இல்லை. என்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண தெரியுமில்ல, பால் எப்படி செய்யணும் பிறகு நாளைக்கு இதை மாதிரி கற்றுக்க. உங்களுக்கு தெரியுமா செய்யறதுக்கு? தெரிஞ்சு செய்யணும் தெரியாமல் செய்யணும் இல்லை, எல்லா மசாலாவும் போட்டு நான் என் பாட்டு வச்சு நாளில் திங்க போகிறேன். எனக்கும் தரணும். வாய்ப்பு மிக மிக கம்மி. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் மசாலாவா இதேக்கு தெரியுங்களா, என்ன தவிர மீதி யாரும் நீங்கள் திங்கக்கூடாது. ரொம்ப காரம் போட்டுறதுங்க ஐஸு. அதுக்காக தான் உப்பு மசாலாலாம் சேர்த்துருப்பாங்க தானே? கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணோம்லாமா, அதற்காகவே. பரவாயில்லையா, தெரியுது பிள்ளைக்கு. உனக்கு சிக்கன் வேணுமா எப்படி? வேணும்னா அப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வேலையை தான் தாரேன். இல்லைனாலும் ஏன் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஐயோ, எனக்கும் கொஞ்சம் தந்தால் நான் திட்ட மாட்டேன். வாய்ப்பே இல்லை. நேற்று ஒரு கடையில் சிக்கன் எடுத்துருங்க தெரியுமா? ஆமாம். அவர் என்ன மசாலா போடுவார்? ரொம்ப டேஸ்ட்டாக. அவருக்கே நான் தான் சொல்லி கொடுக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவர் எடுத்து அவர் என்ன மசாலானா இன்னைக்கு சிக்கனை பிணைஞ்சு வச்சு 4 நாள் கழிச்சு தான் பொரிப்பாராம். ஐயோ போய் சொல்லாதீங்க. அதனால தான் அது அவ்வளோ டேஸ்ட். பின்னாடி எனக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தீங்க. சாப்பிட்டு தான் சாப்பிட்டு தான். ஆமாம் சரி, இஞ்சி பூண்டு லைட்டாக சிக்கன் தருவேன்னு சொன்னோன்னு தானே இப்போ வேலைச்சியா? பாவம் ஒத்தையில சரி சரி, உருட்டு சீக்கிரம் அடிச்சு தான் நேரம். நத்தர பரபரன்னு அரைச்சா போதும் தானே? நத்தர பரபரையா? நீ போதும் அரைச்சே போதும், விடு நானே எடுத்து போடியா. வேற நீ போட்டு அதான் டேஸ்ட் வந்துட்டும்பா. சொல்லுவேன்ல, விடு நானே எடுத்து போடியம்மா. இருங்க, என் கை பக்கம் வரட்டும் கொஞ்சம். சரி ரைட். இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தே மிக்ஸ் பண்ணிருக்கலாம் தானே நீங்கள்? தனியாக மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து நான் எப்படி கொண்டு அப்போ தான் டேஸ்ட்டு வித்தியாசமாக வரும். ஓ எப்படி? நீனே பாரு. ஓகே. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும்ல. ஐயோ சொல்கிறது ஈஸி தான், அந்த டேஸ்ட் கை பக்குவம்ன்ட்டு ஒன்று இருக்குது, புரியுதா? நீ சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். அப்படிதான். அப்போ தெரியும். நல்லா இல்லைன்னா இருக்குது. நான் இல்லாமல் சாப்பிட போகிறேன். நானும் சாப்பிடுவேன். நீங்கள் நைட்டு 9 மணிக்கு கொண்டு வந்து வச்சுட்டான்னு சொன்னால் அதான் வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாச்சு. சரி. சோடுதா மீன்ஸ் விடு. ஆல்ரெடி வந்து அப்பளம் பொரிச்சேன், என்ன வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. அது சின்ன கண்ணா போடலாதேங்க. அது உடஞ்சி போய் 10 வருஷம் ஆகுது இப்போ கேட்டுக்கிட்டு. நீங்கள் ஏன் காண்டாவே பேசிகிட்டு இருக்கீங்க? யாருக்கு நான் சொல்லி நீ கேட்கலாம். உரைச்சி வைக்கன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா காஞ்சிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டோனையா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் போலயே. கை பக்கம் யாரு? எல்சி. ஐஸு நிஜமாவே சூப்பராக இருக்கு ஐஸு. மசாலா ஒன்று கூட உருண்டு போகல பற்றியா? சூப்பர்மா, ரியலி வெரி டேலண்டட். அதனால அடிக்கடி சமைச்சு கொடுங்க. ஓடிடு எம்மியான சிக்கன் பக்கோடா. இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டு கருவேப்பிலை பிச்சு போட்டோனையா இருக்குமா? இருக்கும். அடிப்பொடியாக இருக்கும்.
டேஸ்ட் எப்படி இருக்கு? சாப்பிடு சாப்பிடு, நான் இங்கே இருந்தா சாப்பிடு. அதுவும் இல்லாம சாஹிலோட இடத்துல வந்து மட்டும் இல்லாம என்ன பண்ணார்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு.